Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. வணக்கம் சார். 2026 யூனியன் பட்ஜெட், என்டிஏ கூட்டணி கட்சிகள் ஒரு விகசித் பாரத், வளர்ந்த பாரதம் இதை நோக்கிய ஒரு பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற கட்சிகள் எல்லாம் அதை விமர்சனமும் வைக்கிறாங்க. உங்கள் பார்வையில் 2026 யூனியன் பட்ஜெட் எப்படி இருக்குது? ஒரு வளர்ச்சிக்கான பட்ஜெட் சுவாரஸ்யமான விஷயங்கள் இல்லாமல் தான் இருக்கும். ஒரு மசாலா ஐட்டங்கள்லாம் இல்லாமல் இருக்கும். அப்படி இருக்கிறது தான் சரி. நம்ம மசாலா கொடுக்குறதுனால எல்லா நேரத்துலையுமே கொடுத்துட்டு இருக்க முடியாது. எப்போது தான் மேலே தூவணும். அந்த வகையில் இது தொலைநோக்கு பார்வையை மையப்படுத்திய, தொடர் வளர்ச்சியை, சஸ்டைனபிலிட்டி அதை மையப்படுத்திய, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் பல சந்தர்ப்பங்களில் குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கும்போது அதையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய இது மாதிரி ஒரு பல்நோக்கு பார்வை கொண்ட ஒரு பட்ஜெட்டாக நான் பார்க்குறேன். அரசியல் கட்சிகள் என்ன சொல்கிறாங்கிறத விட்டுருங்க. அது எந்த கட்சி சார்ந்தோ அந்த கட்சி சொல்லுவாங்க. நம்ம எக்கனாமிஸ்ட்டுகள் என்ன சொல்கிறாங்க, இண்டஸ்ட்ரியலிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, ஃபிக்கி, சிக்கி, சிஐஐ மாதிரியான தொழில் கூட்டமைப்புகள் என்ன சொல்லுங்க, இதை நம்ம பார்க்கணும். அந்த வகையில் யார் ஒருத்தர் கூட ஒரு பெரிய ஒரு பிளண்டரையோ ஒரு டீவியேஷனையோ ஒரு தொடர் வெற்றி பாதையிலேருந்து ஒரு டைவர்ஷனோ இருக்கிற மாதிரி யாருமே சொல்லலை. அந்த வகையில் இது வல்லுநர்களின் ஆதரவு பெற்ற ஒரு பட்ஜெட்டாக பார்க்குறேன். அரசியல்வாதியோட எதிர்ப்பு புரிந்து கொள்ளக்கூடியது. அடுத்ததாக 5 மாநில எலெக்ஷன் வரப்போகுது. இந்த காலகட்டத்திலையும் தமிழ்நாட்டிற்கு சாதகமாக அல்லது தமிழ்நாட்டுக்குன்னு ஸ்பெஷலாக எந்த ஒரு அறிவிப்பு எதிர்பார்த்தும் கிடைக்கல, ஏமாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. முதலமைச்சர் அப்படி சொல்லியிருக்கிறாரு. பெரிய ஆச்சரியமான ஒரு வருந்தத்தக்க ஒரு வரியை பயன்படுத்தியிருக்கிறாரு. தேர்தல் ஆண்டில் கூட தமிழகத்துக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இவர்கள் அரசியலை தேர்தலை மையப்படுத்தி தான் செய்கிறார்கள் அப்படிங்கிறப்பாங்க. நான் பல முறை சொல்லியிருக்கேன், பாஜகவுக்கு தேர்தல் ஆண்டுன்னு ஒரு தனி ஆண்டு கிடையாது. 365 நாளும் எல்லா ஆண்டுகளும் எல்லா மாதமும் வாரமும் அவங்களுக்கு தேர்தல் தான். அவங்க எப்பயுமே அப்படி தான் செயல்படுவாங்க. ஆனால் திமுக அரசு எப்படி செயல்பட விரும்புகிறது அப்படின்னு காட்டியிருக்கிறாங்க. தேர்தல் ஆண்டில் கூட ஒன்றுமே இல்லையே அப்படின்னா, தேர்தல் ஆண்டில் கொடுக்குறதுக்கு இதுனா லாட்ரி சீட்டா, பம்பர் பிரைஸாக என்னது? பட்ஜெட்டுங்கிறது நிதி நிலைமை சார்ந்தது. அதை கடந்த ஆண்டு நமக்கு என்ன செலவாச்சு, அடுத்த ஆண்டு நமக்கு என்ன வரவு வரும், அதில் நம்ம என்ன செலவு செய்ய வேண்டியிருக்கும். இது நிதி மேலாண்மை. இது ஒரு குடியரசு தினத்துக்கு ஸ்வீட் கொடுக்குற சமாச்சாரம் கிடையாது. அப்போ நமக்கு என்ன இருக்குது, என்ன செலவு செய்யணும், அந்த கணக்கு, எவ்வளோ செலவு செய்யணும், எதை நோக்கி செலவு செய்யணும், இப்படி நம்ம ஒரு உள்கட்டமைப்பில் இந்தியா இதற்கு முன்னாடி பார்த்திராத வகையில், 75 வருஷத்தில் பார்த்திராத வகையில் லாஸ்ட் 11 இயர்ஸில் நம்ம பார்க்குறோம். உள்கட்டமைப்புகளில் இருக்கக்கூடிய முதலீடு கண்கூடாக பார்க்குறோம். உள்கட்டமைப்பில் என்ன முதலீடு இருக்குன்னு யார்ட்டையும் கேட்க வேண்டியது. நீங்கள் ரோட்டில் இறங்கி பார்த்தீங்கன்னா ரோடு எப்படி இருக்குங்கிறது தெரியும். மாநில சாலைகள் எப்படி இருக்கின்றன, தேசிய நெடுஞ்சாலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தா இவ்வளோ வித்தியாசம் தெரிஞ்சால் போதும். நீங்கள் உங்களுடைய ஊரில், உங்களுடைய தெருவில் நீங்கள் சாலைகளை பாருங்கள், அண்ட் ஹைவேஸ் நீங்கள் சாலைகளை பாருங்கள், இந்த வித்தியாசம் தெரியும். நான் உங்களுக்கு ஏற்கனவே பல முறை சொன்ன, என்னுடைய ஊர்லேருந்து சென்னைக்கு நான் 12 மணி நேரம் பயணிச்சுட்டு இருந்தேன். இன்னும் 7.5 மணி நேரத்தில் நிற்கிறேன். இது எப்படி சாத்தியமாகுது? 5 மணி நேரம், 4.5 மணி நேரம் மிச்சமாகுது. எவ்வளோ ப்ரொடக்டிவ் ஹவர்ஸ் கூடுன்னு பாருங்கள். அப்போ தொழிலதிபர்களுக்கு, என்னை மாதிரி ஆட்களை விட்டுருங்க, நம்ம சும்மா சுற்றிட்டு இருக்கிறோம். தொழிலதிபர்களுக்கு எவ்வளோ முக்கியமான விஷயமா இருக்குன்னு பாருங்கள். அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஃப்ளைட்டுக்கு இணையாக, ரயிலை விட வேகமாக அவங்களுக்கு இங்கே தரைவழி போக்குவரத்து இருக்குது. அப்போ இது மாதிரி எவ்வளோ இந்த இப்போயே பார்த்தீங்கன்னா சென்னைக்கு 7 காரிடார் விட்டுருக்காங்க, ஸ்பெஷல் ஹைவேஸ் ட்ரெயின் காரிடார்ஸ். அதில் 2 தமிழ்நாடு கொடுத்துருக்குறாங்க. சென்னை டு பெங்களூர், சென்னை டு ஹைதராபாத். சென்னை டு பெங்களூர், சென்னை டு ஹைதராபாத் முக்கியத்துவம் இல்லாதன்னு சொல்லுங்கள். இதுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ஹைவே காரிடார் கொடுக்கும்போது, ட்ரெயினில் ஹை ஸ்பீட் காரிடார் கொடுக்கும்போது அது எவ்வளோ வேகத்தை அதிகம், அதில் இன்னும் மற்ற ட்ரெயின்களும் பயன்படுத்திக்க முடியும். அது எவ்வளோ ஸ்பெஷல் ஃபோக்கஸுங்கிறது இருக்கணுமா இல்லையா? நம்ம நார்மலான ரயில் வழித்தடம் இருக்குது, கார்கோக்குன்னு சிறப்பு வழித்தடம் கொடுக்குறோம். அது மாதிரி வழித்தடங்களை கூட்டிகிட்டே போக இன்னும் வேகம் அதிகமாகலன்னு நிறைய ட்ரெயின் விட முடியும் இல்லையா? அப்போ நம்ம அந்த மாதிரி வளர்ச்சி நோக்கி போகிறத கண்டுக்காமல் தேர்தல் ஆண்டில் கூட ஒன்றும் செய்யலையே சொல்கிறது, தேர்தலாக நாங்கள் வேலை பார்ப்போம்னு திமுகவே ஒப்புக்கொள்வது போல இருக்குது. அப்படி செய்யாதனால இது ஒரு நேர்மையான அல்லது ஒரு விஷனரி பட்ஜெட் அப்படிங்கிறது நம்ம சொல்லிட முடியுமா சார்? தமிழ்நாட்டுக்கு செய்யலையான்னு கேளுங்க. இப்போ பொதிகை டூரிசத்துக்கான விஷயங்கள் என்னது, ஆதிச்சநல்லூருக்கான இன்வெஸ்ட்மெண்ட் என்னது, நம்ம ரயில் 2 காரிடாருக்கான இன்வெஸ்ட்மெண்ட், இதெல்லாம் என்னதுன்னு சொல்லுங்கள். இது போக நிதி போயிடும். 41% நம்ம கொடுத்துருக்கோம். இதில் இல்லைன்னு சொல்லுங்கள். ஜல்ஜீவன் மாதிரி எஜுகேஷன், சிக்ஷாக்கான அந்த பட்ஜெட்லாம் இன்னும் சேரலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஜல்ஜீவன் திட்டத்தில் இந்தியாவிலேயே அதிக பலன் அடைந்த மாநிலம் தமிழ்நாடு இல்லைன்னு முதலமைச்சரை சொல்லுங்கள். அப்போ நிதி ஒதுக்கீடு வர தான் கொடுத்துட்ருக்காங்க. அது எப்படி முடக்குவாங்க? அவங்க முழுக்க மத்திய அரசுடைய திட்டம் அது. அதை தமிழ்நாடு அரசு தன்னுடைய திட்டம் போல் பார்த்துச்சு. ஜல்ஜீவன்கிற பேரில் கூட மாட்டிக்கிட்டாங்க. அதை கூட கவலைப்படாமல் தமிழ்நாடு அரசு திட்டம் போல சொன்னாங்க. வெரி குட். தமிழ்நாடு அரசு திட்டம், மத்திய அரசு ரெண்டும் ஒரே திட்டம் தான். அதனால் நல்லா ப்ரொமோட் பண்ணுறோம். ரைட். இந்த கல்விக்கான நிதி ஒதுக்கீடு பல முறை சொல்லியாச்சு. திரும்ப ஒரே விஷயம் பேசல அர்த்தம் இல்லை. நீங்கள் விதிமுறைகளை நிறைவேற்றினா காசு கொடுக்க போகிறாங்க. விதிமுறைகள் நிறைவேற்றாமல் பண்ணணும். எப்படி கிணறு வெட்டுறதுக்கு நீங்கள் பணம் கேட்குறீங்க, கிணறு வெட்டுங்க, பணம் கொடுப்பாங்க.
கிணறு வெட்ட மாட்டேன் பணம் கொடு, எப்படி கொடுப்பாங்க? எளிமையான கேள்வி 100 முறை சொல்லியாச்சு. நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு அவன் 1500 கோடி ரூபா நீங்கள் செலவழிக்கிறீங்க 1000 ரூபா நிதிக்கு. நீங்கள் 3 மாதம் நிதியை திருப்பி விட்டால் நீங்கள் வந்து 1 ரூபா ஜீரோ ஷார்ட்டேஜ் வச்சுக்க முடியும். சொந்த காசில் நம்ம கொடுக்க முடியும், யாரையும் நம்பி இல்லாமல். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கோயம்புத்தூர் மதுரை பற்றி மெட்ரோ அறிவிப்புகள் பற்றி ஒன்றும் இல்லைன்னு முதலமைச்சர் சொல்கிறாரு. கோயம்புத்தூர் மெட்ரோ ப்ராஜெக்டை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அது நீங்கள் எந்த நாம்ஸையும் ஃபில் பண்ணாமல் நீங்கள் நிறைவேற்ற எப்படி நிறைவேற்ற முடியும்? நீங்கள் வந்து 200 அடி இருக்கணும் அப்படின்னா 150 அடி வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி நிறைவேற்றுவீங்க? எப்படி நீங்கள் அங்கே ரோடு போடுவீங்க? கீழே ரோடு 2 பக்கம் போகணும், அதற்கு மேலே நடுவில் பாலம் கட்டமைக்கணும், மேலே ட்ரெயின் போகணும், எப்படி போகும்? அங்கே உள்ள பள்ளம் முடிக்கணும். சென்னையில் நீங்கள் பார்க்குறீங்களா? சென்னையில் நீங்கள் வந்து டீனர்லேருந்து மாம்பழத்துக்கு நீங்கள் வைப்பீங்களா? சைதாப்பேட்டிலேருந்து டீனருக்கு வைப்பீங்களா? அப்போ நீங்கள் ரயில் உள்ள போகணுன்னா நீங்கள் எங்கே வைக்கிறாங்க பாருங்கள். காமராஜர் சாலை பீச் ரோடு பக்கத்தில் வைக்கிறாங்க, மவுண்ட் ரோடு ஜெமினி பிரிட்ஜ் பக்கத்தில் வைக்கிறாங்க. இப்படி அகண்ட சாலைகள் இருந்தால் தான் வைக்க முடியும். அப்போ கோயம்புத்தூரில் இது அந்த உங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கூடிய ப்ராஜெக்டே எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி இல்லைன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்புறம் மதுரையில் கொடுத்தியா, இதை கொடுத்தியா? சென்னையில் வந்து 2வது ஃபேஸ் நீங்கள் தானே பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்க. மாநில அரசு திட்டம் சொன்னாங்க, முடியல, கையில் காசு இல்லை. அப்புறம் மத்திய அரசு கேட்டாங்க, மத்திய அரசு கேட்டது இப்படி பழி போடுற மாதிரி கேட்டாங்க. நான் துருவாக்குனது நீங்கள் வீடு கட்டுறீங்க, நான் எப்படி காசு கொடுப்பேன்? நான் கட்டப்போறேன்னு சொல்லிட்டு கட்ட முடியாமல் இருந்துக்கிட்டு ப்ளேம் பண்ணுறீங்க மத்திய அரசு எனக்கு ஒன்றுமே கொடுக்கலன்னு. மத்திய அரசு திட்டங்கள் நீங்கள் சொல்ல மாதிரி பிஎம் ஆவாஸ் யோஜனாவோ ஜல் ஜீவனோ இந்த மாதிரி திட்டங்கள்லாம் வருது. டிசைன் பண்ணுறது, அதுக்கு ஒரு ரூல்ஸ் செட் பண்ணுறது, நிதி ஒதுக்குறது, அது நிதி ஒதுக்கும் போது இந்த ரூல்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணும் பட்சத்தில் ரிலீஸ் பண்ணப்படும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் மத்திய அரசு எடுத்துகிட்டு அதோட பிளானிங்கோ, இங்கே ஒரு வீடு பிஎம் ஆவாஸ் வீடு கட்டணும் அப்படின்னா அதுக்கான இடம் பார்க்குறது, இப்போ ஜல் ஜீவன்னா அந்த பைப்லைன் போடணும், அதுக்கான அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்காங்கிறது பார்க்குறது, அந்த மாதிரி களத்தில் இறங்கி பண்ண வேண்டியது எல்லாமே ஸ்டேட் பண்ணும்பொழுது ஸோ அது வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கு மாநிலம் அது வேறுபடும். அப்படிங்கும்போது அந்த லிபரேஷன் எங்களுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கப்படுது இல்லை சார். மாநில அரசு உள்ளாட்சித்துறையில் மதுரையில் 200 தெருவிளக்குகள் போடணுங்கிறத அந்த மாநகராட்சி முடிவு பண்ணுதா, மாநில அரசு முடிவு பண்ணுதா? நீங்கள் உள்ளாட்சி அமைப்பில் சுதந்திரமாக வச்சுருக்கீங்களா? அப்போ நீங்கள் 100 நிபந்தனை விதிக்கிறீங்க, அதை அவங்க கடைபிடிச்சா செய்கிறாங்க, காசு கொடுக்குறீங்க. அதே தானே செய்வாங்க. நீங்கள் வந்து ஒரு திட்டங்களை வடிவமைக்காமல் லிபரேஷன் கூட எப்படி கொடுப்பாங்க? காசு பூரா மத்திய அரசு கொடுக்கணும், நீங்கள் எந்த விதிமுறையும் கடைபிடிக்க மாட்டீங்க, என்ன செய்வீங்க? அவங்க நரேந்திர மோடி பலன் பேர் உடைக்க சொல்கிறாங்களா? நீங்கள் ஜேஎன் பலன் பேர் வச்சுக்கோங்க, யார் உங்களை வேணான்றா? நீங்கள் கேட்டீங்க, நீங்கள் வச்சுக்கோங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு வேணும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் நாம்ஸை ஃபாலோ பண்ணணும். நிதி வந்திருக்குன்னா அப்போ ஏன் நிதி வரல, ஜல்ஜீவனுக்கு இன்னும் வரல அப்படின்னு சொல்றதுக்கான காரணம்? ஜல்ஜீவனுக்கு வருங்க, கணக்கு வழக்கு காட்டினா வரும், நான் அதில் மறுக்கலை. ஜல்ஜீவனுக்கு வரும், எங்கே போகுது? அவங்க தான் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு தான் அதிகமாக பயன்படுத்தியிருக்கிற மாநிலம், கட்டாயமாக கொடுப்பாங்க. ஒவ்வொரு மாநிலத்துக்கு கொடுப்பாங்க. பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் அதாவது ஜிடிபி கன்சிஸ்டண்ட்டாக ரைஸில் இருக்குது அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் அப்போது ஏன் வேலை வாய்ப்பின்மை அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது? எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், ஒரு டேட்டா சொல்லுங்கள், யாராவது ஒரு டேட்டா சொல்லுங்கள். வேலை வாய்ப்பின்மை எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள். வேலை வாய்ப்புனா கவர்மெண்ட் வேலை மட்டும்தான் உங்களுக்கு வேலையா? வேலை வாய்ப்புகளை உருவாக்குது. இந்திய வரலாற்றில் இதற்கு முன்னாடி எப்போதும் இல்லாத அளவுக்கு ஆண்டர்பிரனர்ஸ் உருவாகிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி எப்போதும் இல்லாத அளவுக்கு புது தொழில் முனைவர்கள் வந்திருக்காங்க. இதில் உங்களுக்கு என்ன கணக்கு? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அளவும் காப்பி ரைட் ராயல்ட்டி அவங்க பேரில் புக் பண்ணிட்டு இருக்காங்க. புது இன்னோவேஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. இதற்கு முன்னாடி நீங்கள் வேற அதே எம்எஸ்எம்இ பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் அப்க்கு என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டார்ட் அப் வேகமாக ஆரம்பிக்க தான் செய்கிறாங்க. பட் 2 வருஷத்துக்கு அப்புறமாக அந்த ஸ்டார்ட் அப்பை தாக்கு பிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஸ்கில் இல்லை. அதுதான் எனக்கு ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கு இல்லையா? டெவலப்மெண்ட் இந்தியாங்கிற யார் வச்சிருக்கா? ஸ்கில் இந்தியா ஸ்கீம் யார் கொண்டு வந்தது? எப்போ கொண்டு வந்தது? இதை பிளான் பண்ணி தானே கொண்டு வந்திருக்கிறாங்க. மாநில அரசுகள் ஏதாவது முயற்சி பண்ணுறாங்களா? மத்திய அரசு மட்டுமே தனியாக பண்ண முடியுமா? இந்த விஷன் எப்போ 10 வருஷம் முன்னாடி இந்த விஷயம் ஸ்கில் இந்தியா கொண்டு வந்திருக்காங்க. அந்த விஷன் இல்லாமலா? அவங்க வாய்ப்புகளை தான் அரசாங்கம் கொடுக்கும். அவங்களும் கூட உட்காந்து தொழில் பண்ணுவாங்களா? அவங்க கூட தொழில் பண்ண உங்களுக்கு ஏதாவது லாபம் கிடைக்குமா? நீங்கள் தொழில் பண்ணுமா, அவங்க தொழில் பண்ணுவாங்களா? இன்னைக்கு யூனியன் பட்ஜெட்லையுமே வந்து தொழில் அப்படின்னு வரும்போது ஒரு ஸ்டார்ட் அப்புகள் ஏன் இதற்கு முன்னாடி இல்லை? 10 வருஷம் முன்னாடி ஏன் இவ்வளோ ஸ்டார்ட் அப்புகள் இல்லை? 10 வருஷமா எப்படி இவ்வளோ ஸ்டார்ட் அப் போகுது? இதுக்கு முன்னாடி 10 வருஷம் முன்னாடி இந்தியர்களுக்கு அறிவு இல்லையா? இந்தியர்களுக்கு திறமை இல்லையா? இந்த வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது மத்திய அரசு. இப்போ அவங்களை என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா, ஒன்று போட்டு ஸ்கில் இந்தியா எல்லாமே போட்டு கொண்டு வந்துருக்காங்க. இது பூரா 10 வருஷம் முன்னாடி வந்தோடைய வளைவு இன்னைக்கு வந்து இவ்வளோ பேர் டாப்பில் நிற்கிறோம். நம்ம நான் வந்து சென்னை ஐஐடி மட்டும் சொன்னேன், இந்தியா முழுக்க நீங்கள் எடுத்து பாருங்க, பெங்களூர் எடுத்து பாருங்க. தமிழ்நாட்டிலேருந்து எவ்வளோ இளம் தொழில் முனைவர் பெங்களூர் போகிறாங்க. நான் டேட்டா நீங்கள் கேட்டு பாருங்க. நீ இங்கே இருக்க யாரா பெருமக்கள். அப்போ காங்கிரஸ் அரசு மாநிலங்களுக்கு வந்து மத்திய அரசு சாதகமாக இருக்குது, திமுக அரசுக்கு வந்து செய்ய மாட்டேதா? அப்போ மத்திய அரசு எல்லா மாநிலங்களுக்கும் செய்யுது, தமிழ்நாடு அரசு பயன்படுத்திக்கல, வெறும் நல்லா சொல்லிட்டு இருக்கிறாங்க. நட்டா அவங்களுக்கு தெலுங்கானா பயன்படுத்தி, கர்நாடகா பயன்படுத்தி, நீங்கள் பயன்படுத்த மாட்டீங்க. நம்மக்கிட்ட வந்து யங்கர் பாப்புலேஷன் ஜாஸ்தி இருக்காங்க. பட் கிட்டத்தட்ட 75% ஸ்கில்டு லேபர்ஸ் இல்லை, ஸ்கில்டான ஒரு ஆட்கள் இல்லை அப்படிங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவிலையுமே இருக்கக்கூடிய ஒரு குறைபாடு. இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, அது பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்திலையும் இருக்குது. அப்போ அங்கே ஸ்கில் டெவலப்மெண்ட்டுங்கிறது என்ன? ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய அந்த விஷனரி திட்டங்கிறது ஓகே, பட் அது வந்து அடையிறதுக்கான அந்த பவர் எப்படி எம்பவர் பண்ணுறாங்க? எப்படி செஞ்சுருக்கணும்?
இல்லை நான் கேட்குறேன், அதுதான் உங்ககிட்ட கேட்குறேன். இவ்வளவு பெருசா கேட்டீங்களா, எப்படி செஞ்சிருக்கும்னு சொல்லுங்க. இல்லை ஸ்கில் டெவலப்மெண்ட்கான ஃபோக்கஸ்னு ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா? இதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை கேள்விப்பட்டு நரேந்திர மோடி அரசுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை நீங்க எடுத்து காட்டுங்க, ஏதாவது ஒரு பட்ஜெட்ல காட்டுங்க. 11 வருஷத்துக்கு முன்னாடி நரேந்திர மோடி அரசுக்கு முன்னாடி ஸ்கில் டெவலப்மெண்ட் பத்தி எனக்கு ஒரு வார்த்தையை காட்டு, கொஞ்சம் தேடி பிடிச்சு காட்டுங்க. நான் பேட்டி முடிச்சப்பறம் எடுத்து காட்டுங்க. இந்த ஃபோக்கஸ் இவங்க தாங்க பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, அதுதாங்க சொல்லிட்டு இந்த ஃபோக்கஸ் இவங்க தான் இதுக்கு முன்னாடி பண்ணது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். பேர் வச்சிருக்காங்க, நீங்க சொல்ற மாதிரி அனுமதிச்சிருக்காங்க. நீங்க 11 வருஷத்துல 25 கோடி பேர் வறுமை கோடுகள் வெளியே வந்திருக்காங்க. எடுத்து பாருங்க. IMF டேட்டா, இது வந்து இந்திய அரசு கொடுக்குற டேட்டா. நீங்க வந்து போய் சொல்றாங்க பிஜேபி சொல்லுவாங்க. சென்ட்ரல் பேங்க்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, வேர்ல்டு பேங்க் என்ன சொல்லுங்க பாருங்க, IMF என்ன சொல்லுங்க பாருங்க. 25 கோடி பேர் வறுமை கோட்டில இருந்து வெளியே எப்படி வருவாங்க? அப்ப வேலை இல்லாத திண்டாட்டம் இல்லையா? இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. நீங்க வறுமை நிரசமாக ஒரு பணத்தை எடுத்து காட்டுங்க. டெவலப் பண்ண சொல்றீங்க, வேலை வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கான்னு சொல்றீங்க. நான் சொல்றேன், நீங்க இவ்வளவு பேர் வேலைக்கு வந்திருக்காங்க, எப்படி வருவாங்க? பெண்கள் மக்கள் தொகை சரிபாதி இந்தியாவில், சரிங்களா? சரிபாதி மக்கள் தொகை 70 வருஷமா வந்ததே இல்லை. லாஸ்ட் 10 இயர்ஸா எவ்வளவு வெளியே வந்திருக்காங்க, இவ்வளவு பேர் வேலைக்கு வந்திருக்காங்க. ஆண்கள் பூரா வேலை இல்லாமல் போயிடல. அப்ப ஆண்கள் இருக்கிற ஆண்களுக்கு வேலை வந்துட்டு இருக்கு, இவ்வளவு புது பெண்கள் இது வேலை வாய்ப்பு இல்லாம என்ன? நீங்க ஆண்டுதோறும் நீங்க எடுத்து கொஞ்சமா டேட்டா எடுத்து பாருங்க. நான் உட்காந்து உங்களுக்கு டேட்டா எடுத்துறேன். ஆண்டுதோறும் PF இன்செஷன் எவ்வளவு பேர் சேருதுன்னு பாருங்க. ஆண்டுதோறும் ES எவ்வளவு இருக்கு, எகிரிக்கிட்டு போகுது. 1 2 100 10 ஏகல லட்சங்கள்ல எகிரிட்டு போகுது. நீங்க பட்ஜெட்டுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வீடியோ போட போறேன், நாளைக்காக நீங்க பாப்பீங்க. பட்ஜெட்டுக்கு முன்னாடி வந்து எக்கனாமிக் சர்வே எடுத்து பாருங்க. அது நீங்க சொல்றீங்களா மறுநாள் காலைல சாப்பாட்டுக்கு என்ன பண்ண சொல்லி, நீங்க எடுத்து பாருங்க, தெரியும் உங்களுக்கு. தமிழ்நாட்டில் யாரும் வேலைக்கு வராம வட மாநிலங்களுக்கு வடகிழக்கு மாநிலம் கூட்டுருக்கோம். தமிழ்நாட்டில் யாரும் வேலைக்கு வராம நம்ம ஒயிட் கலர் ஜாபுக்கு போயிட்டோம், ஸ்கில்ல வேற மாதிரி டெவலப் பண்ணிட்டோம். நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் ஒயிட் கலர் ஜாப்க்கு மூவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு காரணம் நரேந்திர மோடி கவர்மெண்ட், பிஜேபி கவர்மெண்டினுடைய பட்ஜெட்னு மட்டும் சொல்லிட முடியாது இல்லையா? அது கன்சிஸ்டன்ட் நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு கால வளர்ச்சியில் வந்த விஷயம் தானே அது. திமுக ஆட்சி சொல்லும்போது இப்படி சொல்லுங்க, நாங்க திமுக அதிமுக எல்லாருமே தான் திராவிட கட்சியினுடைய ஆட்சியில் நாங்க தமிழ்நாட்டை வளர்த்தோம்னு சொல்லுவோம். நீங்க சொல்லுங்க உங்க வளர்ச்சி கிடையாதுன்னு சொல்லுங்க. ஒரே ஒரு ஜேர்னலிஸ்ட் போய் நீங்க பேசிருங்க, ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒரே ஒரு மினிஸ்டர் பேசிருங்க, அண்ணன் திரௌபதி போய் பேசிருங்க. யாரா ஒருத்தங்க நீங்க என்ன வளர்த்தீங்க 50 வருஷமா வளர்த்து சொல்லி பாருங்க. திமுக வந்தா திராவிட மாடல் அரசுடைய வளர்ச்சி, வாயை திறக்கிற கிடையாது ஒரு ஜேர்னலிஸ்டும். தமிழ்நாட்டுக்கு வந்து சென்ட்ரல் கொடுத்தா எப்பயும் தான் கொடுக்குறாங்க, நீங்க மட்டுமா கொடுக்குறீங்க? எனக்கு புரியல. நாங்க 11 வருஷம் முன்னாடி யார் பேசுனா சொல்லுங்க, ஸ்கில் டெவலப்மெண்ட் பத்தி பேசுங்க. இந்த யூனியன் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் சொன்னீங்க வேலை வாய்ப்புகள்லாம் வந்து அது ஸ்கில் டெவலப்மெண்ட்லாம் ஆல்ரெடி இருக்கக்கூடிய சிஸ்டம், விஷனரி ஒரு வேலை வாய்ப்பு கூடியிருக்கா குறைஞ்சிருக்கான்னு ஒரு டேட்டா நீங்கள் எடுத்துக்கோங்க. என்னை கேட்காதீங்க, நான் போய் சொல்லிடுவேங்க. நீங்கள் இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி ESIPF எவ்வளோ என்ரோல் பண்ணாங்க, 10 வருஷமா ESIPF எவ்வளோ என்ரோல் பண்ணாங்க, இவ்வளோ பார்த்துங்க. ESIPF யாருக்கு என்ரோல் பண்ணுவாங்க தெரியுமில்ல? யாருக்கு என்ரோல் பண்ணுவாங்க? 10 வருஷத்துக்கு முன்னாடியும் இப்போயுமான மக்கள் தொகையும் கூடியிருக்கல, முன்ன பேர் வேலைக்கு வரக்கூடியவர்களும் கூடியிருக்கல. ரேஷியோ பாருங்க, நான் நம்பர் சொல்லலைங்க, நீங்கள் எடுத்து பாருங்க. நான் ரேஷியோங்கிற வார்த்தை தானே பயன்படுத்துகிறேன். யாருக்குங்க பயன்படுத்துவாங்க அது? ESIPF யாருக்கு? லேபருக்கு, வேலை பார்க்குறவங்களுக்கு. அப்போ வேலையை பண்ணிக்க கூடத்தானங்க கூடும். நான் வேலையை பார்க்காம என் ஸ்டாஃபுக்கு நான் PF போடுவேனா? நான் வேலையை பார்க்காம என் ஸ்டாஃபுக்கு நான் ESI கொடுப்பேனா? எடுத்து பாருங்க டேட்டாவை. 10 வருஷம் முன்னாடி இருந்துச்சு, இப்போ என்ன கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா பாருங்க. இன்னமும் வேலையில்லா திண்டாட்டம் இருக்கும், இன்னமும் வறுமை கூடுதல் குறைஞ்சிருக்கா கூடியிருக்கான்னு பாருங்க. அதிவேகத்தில் குறைஞ்சிட்டு வருது. நீங்க பணவீக்கம் எவ்வளவு குறைஞ்சிருக்கு பாருங்க. விலைவாசி நிலைத்தன்மை பாருங்க, விலைவாசி எகிரி இருக்கிற நிலைமை இருக்குதான்னு பாருங்க. என்னுடைய கேள்வி, இப்போ நீங்கள் சொன்ன அந்த திட்டங்கள், இப்போ ஏஐயோ பயோசிப்போ இதெல்லாம் வந்து திட்டங்களாக இருக்கு இல்லையா? இதை செயல்படுத்த வரும்போது அதை செய்யறதுக்கான ஸ்கில்ஃபுல் லேபர் நம்மக்கிட்ட இருக்காங்களாங்கிறது என்னுடைய கேள்வி. நம்மக்கிட்ட இருக்கிறாங்க, இல்லாததுக்கு வளர்க்குறோம், புது விஷயங்களை கண்டுபிடிக்கிறோம். அதனால தான் இன்னோவேஷன் அதிகரிச்சுட்டு இருக்குன்னு சொல்கிறேன், பேட்டன்ட் அதிகரிச்சுட்டு இருக்கு. நம்மகிட்ட ஆள் இருக்கிறாங்கன்றேன். உலகம் முழுக்க கோலச்சு கொண்டிருப்பது நாமன்றேன். நம்ம இங்கே வசதி கொடுக்காம தான் வெளியே போயிட்டான்றேன். அவனை உள்ள கொண்டு வரக்கான ஏற்பாடு தான் இவ்வளோ பண்ணிட்டு இருக்கோன்றேன். இதை முதல்ல துவக்கினது இந்தியான்றேன், பாரத பிரதமர்ன்றேன். இது இருந்து இப்போ உலகம் முழுக்க யாருங்க பார்த்துட்டு இருக்கா? நீங்க சொல்ற மைக்ரோ சிப்ல இந்தியன் தானே உட்கார்ந்துருக்கான். அவன் ஏங்க இங்கே உட்காந்துருக்கான்? அவனுக்கு அங்கே வாய்ப்பு நிறைய இருக்கு, இங்கே வாய்ப்பு கிடைக்கலன்னு நினைக்கிறான். அவனுக்கு வாய்ப்பை உருவாக்குறது அவ்வளோ வேலை பண்ணிட்டு இருக்கிறோம். இல்லை எகைன் அது எல்லாமே ரொம்ப ஒரு செமி கண்டக்டர் ஒண்ணுங்க, இது வரைக்கும் நம்ம யோசிச்சதே கிடையாது. இதுல ஒரு பெரிய ஆபத்து இருக்கு. செமி கண்டக்டருக்கு இந்தியாவில் எவ்வளவு பெரிய துவக்கப்பள்ளி இருக்குன்னு ஜஸ்ட் போய் எடுத்து பாருங்க. உலகத்தின் மிகப்பெரிய AI மாநாடு இப்ப நடத்த போறோம். நம்ம இந்தியா ஃபெசிலிட்டேட் பண்ணுது. 100 நாடுகள் பங்கேற்க போறாங்க, 13 நாட்டு அதிபர்கள் வர்றாங்க. இங்க இதெல்லாம் நீங்க எடுத்து பாருங்க. நீங்க ஸ்கில்ல பத்தி யோசிக்காம, ஃபியூச்சர் பத்தி யோசிக்காம போயிட்டு இருக்குதா? இந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து அவ்வளவு பெரிய ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. இந்த விஷயத்துல நியூ ஏஜ் வந்து உலகத்தை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்காரு நரேந்திர மோடி. இல்லன்னு பாருங்க. நீங்க ஏதாவது பார்வை 2014 முன்னாடி ஏன் யூனியன் பட்ஜெட்டில் டேக்ஸ் பேயர்ஸ், மிடில் கிளாஸ் டேக்ஸ் பேயர்ஸ் வந்து அவங்களுக்கான ஸ்பெஷலாக இந்த அனௌன்ஸ்மெண்ட் இல்லை 3 பட்ஜெட்டாக இருக்கக்கூடிய அதே தான் ஏன் டேக்ஸில் வந்து ஸ்லாப்ல இன்க்ரீஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இல்லை. இப்போ நீங்கள் சொல்லுது 12 லட்சத்துக்கு கீழே இருந்த இல்லை 3 பட்ஜெட் எவ்வளோ இருந்துச்சு?
இல்லை 12 லட்சத்துக்கு இப்போ போன பட்ஜெட்டில் 12 லட்சத்துக்கு குறைய வந்தேன்னா 12 லட்சத்துக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு? 12 லட்சம் ஒரு பட்ஜெட்டில் கொடுத்தாங்களா? அதுக்கு முந்தின பட்ஜெட் எவ்வளோ இருந்துச்சு? ஒவ்வொரு வருஷமா ஒவ்வொரு லட்சமா கொடுத்தா பரவாயில்லையா? ஃபுல்லாக கொடுத்துருந்தா வருமானத்துக்கு நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு எனக்கு 41% பத்தாது. எங்கே வருமானம் வரும்? ஐடி இருக்கக்கூடாது, ஜிஎஸ்டி கட்ட மாட்டேன், டேக்ஸே பே பண்ண மாட்டேன், எல்லாத்தையும் பதுக்கி வச்சுருவேன், எப்படி வருமானம் வரும்? அது ஒரு 3% மிடில் கிளாஸ் டாக்ஸ் பேயர்ஸ் வந்து 3% அப்படின்னா அவங்க டைரக்ட் அவங்க தான் கரெக்டாக பே பண்ணுறாங்கன்னு நான் சொல்ல வரேன். டாக்ஸ் பேயர்ஸ் என்ன சம்பளத்துலேருந்து அப்புறம் எப்படி கட்டலன்னு எப்படி சொல்ல முடியும்? ஜிஎஸ்டி ஒவ்வொரு பொருளுக்கும் நம்ம கட்டி தான் வாங்குறோம். நல்லா தானங்க 12 லட்சம் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜிஎஸ்டி வேண்டான்னு சொன்னால் ஜிஎஸ்டி கம்ப்ளைண்ட்ஸ் கூட்டிகிட்டே வருது. ஆண்டுதோறும் வருமானம் கூட்டிகிட்டே போகுது. டேக்ஸ் கட்டுறவங்க நீச்சு அதிகரிச்சே போகுது, டேக்ஸ் கட்டுற அமௌண்ட் அதிகரிச்சே போகுது, இன்கம் டேக்ஸ் அதிகரிச்சே போகுது, இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்க அதிகரிச்சே போகுது. மக்கள் ஒழுக்கமா இருக்கிறாங்க, நீங்க ஏன் கொலைப்படுறீங்கன்ற. நான் கொஞ்சம் வெளியே போய் பாருங்க, ஒரு குடும்பத்தில் 2 பேர் வேலை பார்க்குற இன்னைக்கு அதிகரிச்சா இல்லையா பாருங்க. இன்னைக்கு கணவன் மனைவி வேலை பார்க்குற இன்னைக்கு பெருமளவு அதிகரிச்சு. பெண்கள் வேலைக்கு வந்து ஏகப்பட்டு வந்துட்டாங்க, நீங்க கண் கூட பாக்குறீங்க. இல்லை இப்போ வந்து மிடில் கிளாஸ் டாக்ஸ் பேயர்ஸ்க்கு அவங்களுக்கு சுமை பேர்டன் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா? அதனால் கிட்டத்தட்ட வந்து அவங்களுக்கு எந்த ஒரு ஸ்பெஷல் எக்ஸப்ஷனும் இல்லை அப்படிங்கிறது இஸ் தட் ஓகேன்னு கேட்குறேன். இஸ் இட் பெர்ஃபெக்ட்லி ஓகே? நான் என்ன சொல்கிறேன், நேற்று நீங்கள் எவ்வளோ கட்டிட்டு இருந்தீங்கன்னு கேட்டேன். இல்லை, நான் டாக்ஸ் எக்ஸப்ஷனுக்கு கீழே வரேங்கிறதுனால எனக்கு உங்களுக்கு அந்த லக்கு இருக்குது. பெண்களுக்கு ஒன்று பயங்கரமான சலுகை கொடுக்குறாங்க, ஆண்களை தான் பாடாப்படுத்துறாங்க, நாங்கள் தான் தெருவில் வரைக்கும் போராடணும், அது ஓகே வச்சுருங்க. அப்போ நீங்கள் யோசிங்க, நீங்கள் சொல்லுங்கள், நேற்று வரைக்கும் எவ்வளோ கட்டிட்டு இருந்தாங்க. நீங்கள் டேக்ஸ் எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ன குறை? உங்கள் சார் டேக்ஸ் எக்ஸாம்பிள் வர போகிறாரு, ஏன் கவலைப்படுறீங்க? கூட வந்து அண்ணன் 2 லட்சம் மேலே சம்பளம் சந்தோஷமாக கொடுப்பா, மகிழ்ச்சி தானே. அது முந்தானத்து வரைக்கும் இருந்துச்சா? 2014 வரைக்கும் தமிழ் இந்தியாவில் டேக்ஸ் எக்ஸாம்பிள் எவ்வளோ ஐடி சொல்லுங்க. அது கூட்டிகிட்டே வந்திருக்காங்களா, குறைச்சிருக்காங்களா? சொல்லுங்க. ஏதாவது ஒன்று சொல்லுங்க. கெடுத்துட்டீங்களே சார் சொல்லுங்க சார், பதில் சொல்லணும். நம்ம முழுக்க வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்கு. அப்படின்னா என்ன பதில் சொல்றது? இல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி இன்ஃப்ளேஷனும் இருக்கேங்கிறத இந்த பேச்சு. இன்ஃப்ளேஷன் கூடிச்சு காட்டுங்க. இல்ல, எதுவுமே கூடல. ஸ்கூல் ஃபீஸ் கூடலையா, நம்ம அன்றாட வாழ்க்கையிலுடைய விஷயங்கள் கூடலையா? அப்ப அதுக்கு இல்லைங்க, இன்ஃப்ளேஷன்ங்கிற வார்த்தையை தெரிஞ்சு பயன்படுத்தணும். இல்ல, இன்ஃப்ளேஷன் அன்றாட இருக்கிறது விலைவாசி கூடியிருக்கு. டேட்டா எடுங்க. நீங்க எல்லாமே ஏறி இருக்கு. ஆமா ஏறி இருக்கு. உங்களுக்கு சம்பளம் ஏறி இருக்குல்ல. 15 வருஷம் முன்னாடி உங்க சம்பளம் என்ன? 15 வருஷம் முன்னாடி பயிற்சி அதே சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்களா? அப்போ வீட்டு வாடகை கூடும், பால் கூடும், எல்லாமே கூடும். அதில் என்ன குழப்பம் உங்களுக்கு? அந்த ரேஷியோவில் தான் உங்களுக்கு அந்த ரேஷியோவில் கொடுத்துருக்காங்களா? உங்களுக்கு அதுதானே இருக்கு. ஒவ்வொரு லட்ச ரூபா எக்ஸாம்ஷன் கொடுத்தா பரவாயில்லையா? 12 லட்ச ரூபா ஒரே ஸ்டோக்கில் கொடுத்தாங்க. அது கசக்குதா? போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு அவ்வளோ பெருசாகிடுச்சா? விவசாயிகளுக்கு இந்த யூனியன் பட்ஜெட் அப்படிங்கிறது என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்கு? ஏன்னா இருக்கக்கூடிய அந்த ஸ்கீம்ஸ் வந்து கண்டினியூ பண்ணுறாங்கிறது ஒரு விஷயம். விவசாயம் தாண்டி ரூரல் ஏரியாவில் தொழில் டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு திட்டம் இந்த பட்ஜெட்டில் இருக்கா? ஏன்னா அது மாதிரி கிராமங்களை ஃபோக்கஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி வேறு யாருமே செயல்படாத அளவுக்கு செயல்படக்கூடியது நரேந்திர மோடி அரசு. கிராமங்களில் வேலைவாய்ப்பு திட்டத்தை அதிகரிக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திட்டத்தை கொண்டு வந்துட்டுருக்காங்க புதுசாக. நீங்கள் இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திலேயே நமக்கு வந்து பெரிய அளவில் ஏமாத்து நடந்துக்கிட்டு இருந்த இடத்துல அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் கொண்டு வந்த ஒரு மாற்றம் மூலமாக வங்கி கணக்குக்கு தான் பைசா வரும். பைசா லேட்டாக வராது. லேட்டாக வந்தால் அபராதத்தோடு சேர்ந்து வரும். இப்படி வந்து ஒரு நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நீங்கள் லேபர்லாம் போய் பாருங்கள். பாதி வேலையை மிஷினில் செஞ்சுட்டு அவங்களுக்கு வந்து வெறும் சம்பளம் மட்டும் கொடுத்துட்டு, அதுவும் 50 ரூபா 100 ரூபா கொடுத்துட்டு அவங்கள வேலையும் வாங்க விடாமல் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டங்கிறது ஒரு சோம்பேறி ஆக்கிற திட்டங்கிற அளவுக்கு விமர்சனம் வந்து நிற்குது. அதை கன்ஸ்ட்ரக்டிவாக மாற்றி உருப்படியான கிராமப்புற இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு செயல்படுத்துகிறாங்க. விவசாயத்துக்கு கொண்டு போகிறாங்க. இப்படி ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன செய்வாங்க சொல்லுங்கள்? விவசாயிகளுக்கு 6000 ரூபா ஆண்டுதோறும் கொடுத்துட்ருக்குறாங்க. வேறு என்ன செய்ய சொல்லுங்கள்? விளைபொருளுக்கான அடிப்படை விலை, ஆதார விலை, இது வந்து இந்த 11 வருஷத்தில் கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா சொல்லுங்கள்? தமிழ்நாடு மாநில அரசு அவ்வளோ கூட கொடுத்துருக்கான்னு பாருங்கள். நெல் கொள்முதலுக்கான விலை யார் கூட கொடுக்குறான்னு கேளுங்க. விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபா. தமிழ்நாடு பலன் அடையுதா இல்லையான்னு கேளுங்க. நீங்கள் வந்து விவசாயிகளுக்கு நேராக வங்கி கணக்கில் வந்து எங்கேயாவது லீக்கேஜ் இருக்குதான்னு சொல்லுங்கள். விளைபொருளுக்கான அடிப்படை விலை, ஆதார விலை யார் கொடுக்குறா சொல்லுங்கள்? 5 வருஷம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் 4 வருஷம் வச்சுங்க 80 கோடி மக்களுக்கு இலவசமான கம்ப்ளீட்டாக வந்து ரேஷன் பொருள் கொடுத்துருக்காங்க. 1 பைசா மாநில அரசு செலவு கிடையாது. யார் எப்படி மிச்சமாச்சு சொல்லுங்கள்? இதெல்லாம் கிராமப்புறத்தில் கிடையாதா? இதெல்லாம் ஏழைகளுக்கு கிடையாதா? வேறு என்ன செய்யணும்னு சொல்லுங்கள்? இன்றைக்கி கிராம சாலை திட்டம் இன்னும் இருக்குதா இல்லையா பாருங்கள். கிராம சாலையில் எவ்வளோ தூரம் போடப்படுதுங்க பாருங்கள். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டில் போடப்படுதா இல்லையான்னு பாருங்கள். எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்பு, நான் இந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தேன், பட் இது வரல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? நான் வந்து சிகரெட் விலை குறையணும், சரக்கு விலை குறையணும், சினிமா விலை குறையணும்னு நினைக்கிறவங்க கிடையாது. நான் வந்து ஒரு சஸ்டைனபிள் க்ரோத் வேணும்னு நினைக்கிறேன். அதற்கு வந்து 100% சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு இதாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததில் இந்த மகளிர் விடுதியெலாம் ஆரம்பிக்க போகிறேன், மாவட்டத்துக்கு முடிஞ்சிருக்கேன். அதெல்லாம் தேவையில்லாத வேலை நினைக்கிறேன். தமிழ்நாட்டிலே தோழி விடுதின்னு ஆரம்பிச்சு வச்சுருக்காங்க. இதெல்லாம் தேவையில்லாத வேலை. அரசாங்கங்கள் தொழில் சேவையில் ஈடுபடக்கூடாது. அரசாங்கங்கள் வந்து தொழிலை வரைமுறைப்படுத்தல மட்டும் தான் ஈடுபடணும். அப்போ வந்து அரசாங்கம்
விடுதி வைங்க, விடுதிக்கு நான் சலுகை தரேன்னு சொல்லலாம். நீங்கள் பெண்களுக்கு விடுதி வச்சிங்கன்னா நாங்கள் 100 ரூபா நான் ஃபீஸ் கட்டிடுறேன்னு சொல்லலாம். அவங்களுக்கு 1000 ரூபா ஃபீஸா 10% நான் கொடுத்துறேன்னு சொல்லலாம். அந்த மாதிரி மானியம் கொடுக்குறேன், வசதி கொடுக்குறேன்னு சொல்லி சொல்றது வேற விஷயம். நானே விடுதி நடத்துறேன், இது ஆகாத வேலை. இந்த மாதிரி 1-2 விஷயங்கள் தான். அது வந்து பாப்புலர் விசாரணை தமிழ்நாடு கவர்மெண்ட் முன்னோடியாக வச்சு பண்ணியிருக்காங்க, பல மாநிலங்கள் பண்ணுறாங்க. எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. பிஜேபி செஞ்சாலும் சரி தான், திமுக செஞ்சாலும் சரி தான். அப்போ ஒரு பொறுப்பெடுத்து கவர்மெண்ட் பண்ண வேண்டாமா சார்? அந்த மாதிரி ஒரு சேஃப்டிங்கிறது கொடுக்க வேண்டாமா சார் பெண்களுக்கு? கொடுக்க வேண்டியதில்லை, அவங்க ஃபெசிலிட்டி தான் பண்ணணும். அப்போ ஒரு மாவட்டத்துக்கு ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் போதுமா? மற்ற லேடிஸ் என்ன செய்யறது முடியுமா? அது அவர் பால் வந்து ஆவின் பால் இருக்கு, நீங்களும் ஆவின் பால் தான் சாப்பிட்றீங்களா? ஆவின் பால் போதுமா? நாளைக்கு எல்லா பாலையும் நிறுத்திடுவோம், ஆவின் பால் மட்டும் வாங்கி குடிச்சு சந்தோஷமா இருந்துருவீங்களா? பி பிராக்டிக்கல். இல்ல ஆவின் பாலும் விலை கூடக்கூடிய இடத்துல ஆவின் பால் ஒரு 2 ரூபாய் கம்மியாக கிடைக்குது அப்படின்னு அரசாங்கத்துடைய வேலை வாங்கி கொடுக்கறது இல்ல, அரசாங்கத்துடைய வேலை சிமெண்ட் தயாரிக்கிறது இல்ல, அரசாங்கத்தோட ரோடு போடுறது. அதை நீங்க போட மாட்டேன்றீங்க, அதை போடுங்க. அரசாங்கத்துடைய வேலை துறைமுகம் கட்டுங்க, அதை கட்டுங்க, பாலம் கட்டுங்க, ஏர்போர்ட் கட்டுங்க, இதை ஃபெசிலிட்டேட் பண்ணுங்க, நாங்க ஓடிக்கிடுவோம். எனக்கு ஒன்று 1000 ரூபாய் காசு கொடுன்னு சொல்லி புறாது டாஸ்மாக வாங்கிட்டு இருக்காதீங்க. அந்த 1300 கோடி ரூபாய்க்கு நீங்க தொழில் முனைவில் எவ்வளவு உருவாக்கிக்கலாம் யோசிங்க. பி கன்ஸ்ட்ரக்டிவ்.